Watch full episodes on Jio Hotstar. என்னோட ட்ரக்க வரவிடாம தடுத்தது யாரு? சொல்லு. யாரு 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 யார் அப்படி பண்ணது? இதுக்கான விளைவு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கும் அவன் கூட ஒரு சின்ன பையன் சிவானு இருந்தான். அவங்க தான் லட்டு சிங். லட்டு சிங்க விட மாட்டேன். என் பவரை காட்டிய தீர்வேன். இந்த சர்பிலாவோட கடிக்கான வைத்தியம் எங்கேயும் இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். அவனுக்கு நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். யார் பண்ணி எங்க இருந்து வந்திருக்க? தாளம் போடுறதுக்கு ஒண்ணு இந்த டேபிள இங்க போடல. வேலை செய்யணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கம்ப்ளைண்ட் இருந்தா என்கிட்ட கொடு, இல்லனா வேற எங்கேயாவது போய் நல்லா தபைலா வாசிக்க கத்துக்க போ. இன்ஸ்பெக்டர் சார், சமீபத்துல ஒரு ட்ரக்க நீங்க புடிச்சீங்களாம். அதுல நிறைய பாம்புகள் இருந்துதான், நிறைய பணம் இருந்துதான். அது எங்க இருக்கு? பணத்தை காட்டுக்குள்ள விட்டுட்டேன், பாம்புகளை ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? என்ன? சாரி 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 பாம்புகளை நான் காட்டுக்குள்ள விட்டுட்டேன், பணத்தை நான் ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்துட்டேன். ஆமா, இந்த விஷயத்த நீங்க ஏன் கேக்குறீங்க? Who are you? You are who? You who are? ஏன்னா அந்த பணத்துக்கு நான் தான் ஓனர். அந்த ட்ரக் என்னோடது. இதுக்கு தண்டனையா தினமும் நீங்க ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு கொடுக்கணும். இப்பவே வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வாங்க. வாட்? 5 கோடியா? யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங்கையே திருடிட்டு வான்னு சொல்லி இருப்ப. கான்ஸ்டபிளே, கான்ஸ்டபிளே, இவனை பிடிச்சு இப்பவே லாக்அப் குள்ள தள்ளு. என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணுங்க. பாப்பா யாரும் அனாவசியமா பயப்படாதீங்க. எனக்கு இப்பவே 5 கோடி ரூபாய் பணம் வேணும். பேங்க் மேனேஜர் எங்க? அட என்னப்பா நீ துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க? நான் உன்ன கேட்கலப்பா, மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு, தொணலாம் என்ன கேள்வி கேட்காத. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. உடனே லாக்கரை திறந்து 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து இந்த பேக்குல வையே. புரியுதா? லட்டு சிங் சார், ஒரு போலீஸா இருந்துகிட்டு நீங்களே இப்படி திருடிட்டு இருக்கீங்களே. நீங்க திருடுறீங்கன்றதை என்னால நம்பவே முடியல சார். மேனேஜர், உயிரா பணமானு பார்த்தா உயிர் தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் வந்து முழு ஸ்டோரியை நான் விவரமா சொல்றேன். வரேன். ஓகே, பாய். சிவா, வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல இப்பதான் திருட்டு நடந்துச்சு. நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன். சீக்கிரமா வா. மேனேஜர் அங்கிள், பேங்க்ல திருடி இருக்காங்கன்னா நீங்க லட்டு சிங் அங்கிள்க்கே ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எனக்கு ஏன் ஃபோன் பண்ணிருக்கீங்க? சிவா, லட்டு சிங் சார் தான் பேங்க்ல இருந்து 5 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு போனாரு. இந்தா நீ கேட்ட 5 கோடி ரூபாய். இத நான் திருடிட்டெல்லாம் வரல, பேங்க்ல கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை நான் திரும்ப தந்துடுவேன். இந்த சர்பிலாவோட கடிக்கு எந்த வைத்தியமும் இல்ல. இப்ப நான் கிளம்புறேன். ஆனா நீ எனக்காக இன்னொரு வேலையும் செய்யணும். நான் நிறுத்துன்னு உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ நிக்காம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரியலனாலும் புரிஞ்சுக்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல, அதாவது மேல இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னது? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? இங்க
எங்க இருக்காங்க? இதுதான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். நான் சொன்னதை மறந்துடாத, இல்லைன்னா என்ன ஆகும்ன்றது உனக்கே நல்லா தெரியும். இல்ல. இங்க பாரு லட்டு சிங், Yes. டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. என்னோட பாசமான நண்பர்கள் உனக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. எங்க? நீ மட்டும் டான்ஸ நிறுத்தின, பாசமா உன் பக்கத்துல வந்து உன்னை கடிச்சிருவாங்க. பாய் பாய். இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, வேண்டாம். இப்ப அறம் பாருங்க, நீங்க நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் என் ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பேன். கான்ஸ்டபிள், மகுடிய ஊதுப்பா. லட்டு சிங் அங்கிள், பேங்க்ல இருந்து திருடின பணம்லாம் இதுல தான் இருக்கு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ என்னோட மரியாதையும் வேலையும் ரெண்டத்தையும் காப்பாத்திட்ட. லட்டு சிங் சார், இப்போ எதுக்கு நீங்க இந்த பாம்பு டான்ஸ் ஆடுறீங்க? அது வந்து என்னன்னா, நான் டான்ஸ் ஆடுறத நிறுத்தினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கொத்திடுவாங்க, அதனால தான் நான் ஆடுறேன். கான்ஸ்டபிளே, நான் ஸ்டாப்பா மகுடிய ஊதே. கொத்துருவாங்களா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாம்புகளா கொத்துறதுக்கு? ஆஹாஹா, ஏஹே, பாம்புங்க தான். கான்ஸ்டபிளே, மகுடிய ஊதுப்பா நல்லா. அவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லப்பா. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் அவன் கூட ஃபைட் பண்ணேன். அவன் வித்தியாசமா நடந்துக்கவே இல்லையே. அவன் சிம்பிளா ஹேட்டும் கிளவுஸும் தானே போட்டிருந்தான். இல்ல 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 சிவா, அந்த ஹாட் அண்ட் கிளவுஸ்ல தான் ஆபத்தான பாம்புகள்லாம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? அவன் சாதாரண ஆள் இல்லப்பா, ஸ்னேக் மேன் சிவா, ஸ்னேக் மேன். அவனுக்கு பாம்புகள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கப்பா. லட்டு சிங் சார், திஸ் இஸ் டூ மச். சிவா ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் நாம முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டபிள், ஸ்டார்ட். லட்டு சிங் அங்கிள், இந்த ஃபுட்டேஜ்ல நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க. சார் சார், அநேகமா கேமராவோட டைரக்ஷன் உங்க மேல மட்டும்தான் இருந்திருக்குது போல இருக்கு. அப்படியா? கான்ஸ்டபிள், நீ மகுடி வாசிக்கிறதுல கவனமா இரு. மகுடி வாசி. ஒன் செகண்ட் பேடாராம் அங்கிள். லட்டு சிங் அங்கிள், உங்க கண்ணை ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுங்க. ஓ நோ, உங்க கண்ணை சொல்லல, கேமரா ரெக்கார்டிங்ல இருக்கிற கண்ணை ஜூம் பண்ண சொன்னேன். சிவா, லட்டு சிங் சார் இஸ் ரைட். ஜூம் பண்ணத கொஞ்சம் ஒத்து பாரு. அந்த ஆளோட காதுலயும் தலையிலயும் ஸ்னேக்ஸா இருக்கு. பாரு சிவா. அவன் மனுஷனே இல்ல, ஏலியன் தான். எந்த மனுஷனுக்கும் இப்படி ஸ்னேக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லப்பா. யுடி, திரும்பவும் ஏலியன்ஸா? யூ ஆர் கரெக்ட் ரேவா. இவன் வித்தியாசமா தான் இருக்கான். இந்த ஸ்னேக் மேனோட ஹிஸ்டரி என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், நீங்க டான்ஸ் ஆடுறது நிறுத்திட்டு ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா சிவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சும்மா விட மாட்டாங்களேப்பா. சரி சரி, ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப தைரியமா தான் இருக்கு. ஆனாலும் நீ சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிடு, இல்லைன்னா அவன் வந்து என்ன கொத்திடுவான்ப்பா. பணம் என் கையை விட்டு போயிடுச்சு. அந்த பையனை விடக்கூடாது. அவனை நான் கடிச்சே ஆகணும். அவனோட கதைய முடிச்சே ஆகணும். யார் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டுற? கோவமா? கோவம் இல்ல சித்தப்பா, என்னோட ரத்தம் அப்படியே கொதிக்குது. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அவன் என்கிட்ட பணம் இருந்த பேக்கையும் பறிச்சுக்கிட்டான். சின்ன பையன் கிட்ட அடி வாங்கியிருக்க. ஏன் உன் கையில எல்லாம் நிறைய பாம்புகள் இருக்கு. அதை காமிச்சிருந்தா அந்த சின்ன பையன் ஓடி போயிருப்பா. அவனை பார்த்தா பயப்படுறவன் மாதிரி தெரியல. அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான் சித்தப்பா. சிரிக்கிறத எல்லாரும் நிறுத்துறீங்களா? உங்களை சிரிக்கிறதுக்காக இல்ல, எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சயின்டிஸ்ட், இந்த மாதிரி சிரிக்கிற பாம்புகளை பார்த்து யாரு தான் பயப்படுவாங்க? இந்த பாம்புகளை எதுக்காக ஃபிட் பண்ணீங்க?
இங்க பாருப்பா, இது எதையுமே நான் வேணும்னு உனக்கு பண்ணவே இல்ல. நான் பாம்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நீயும் பாம்புகளும் ஒன்னு ஆயிட்டீங்க. இதுக்கான ஆன்டிடோட்டை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ சீக்கிரமா சரியாயிடுவேன். நான் குணமடைய விரும்பல. இந்த ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். நான் கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா தான் குணமடைகிறத பத்தி நான் யோசிப்பேன். முதல்ல உங்களை நீங்க குணப்படுத்திக்கோங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்க யோசிங்க. ஓகே, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஆனா ஒண்ணு மறந்துடாத, நீ பண்றது எல்லாமே தப்பான காரியம். அதோட விளைவுகளும் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். இந்த சர்பிலாவோட பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சித்தப்பா. முதல்ல அந்த பையனை வழியில இருந்து நகர்த்தணும். அதுக்கப்புறம் நான் என்னோட ஆசைய நிறைவேற்ற போறேன். சிவா, சிவா, நான் உன்னை பார்க்க தான் வரேன். வந்துகிட்டு இருக்கேன். வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம். மிஸ்டர் சுவாமி, மிஸ்டர் தனேஜா, நீங்களுமா? உங்களுக்கு என் பாட்டு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. தினமும் ஏதாவது ஒரு பேங்க் ஜுவல்லரி ஷாப்ல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்னேக் மேனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சிவா, இந்த ஸ்னேக் மேனை பத்தி பேசும்போது எங்க ஊர்ல நடந்த கோப்ரா விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த கோப்ரா தினமும் எங்க ஊர் கோழியையும் முட்டையும் சாப்பிட்டுட்டே இருந்தது. உடனே அத பத்தி எங்க கிராமத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கோப்ராவை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். கோப்ரா கண்டிப்பா அதோட பொந்துக்குள்ள மட்டும் தானே குடி இருக்கும். அதனால பாம்பு நிறைய இருக்கிற இடத்துல தேட சொன்னேன். அதே மாதிரி தேடி 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொந்து கிட்ட நின்னு எல்லாரையும் மகுடி ஊத சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் வச்சாங்களா? கொஞ்ச நேரத்துல கோப்ரா வெளியே வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து அத படிச்சிட்டாங்க. வா வாதி, நீ ஜீனியஸ். அதுவும் சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. இப்ப நாம அந்த ஸ்னேக் மேனை பிடிச்சிடலாம். நான் பிறந்ததுல இருந்தே ஜீனியஸ் தாப்பா. ஆனா அதை வெளியே காமிச்சுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த ஸ்னேக் மேன் எங்க கிடைப்பான்னு சொல்லு. ஸ்னேக் மேன் ஒன்னும் சின்ன பாம்பு கிடையாது. அவர் போய் பொந்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா அவர் ஒரு கேவ்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேவ்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். ரேவா, மவுண்டன் ஆஃப் கேவ்ஸ்ல நிறைய கேவ்ஸ் இருக்குமே, அங்க மறைஞ்சிருப்பானோ? சரியா சொன்ன. நாம மட்டும் அங்க போய் மகுடி ஊதுனோம்னா அவனோட பாம்புகள் எல்லாம் நிச்சயமா மயங்கிடும். அப்படியே அவனை நிச்சயமா வெளியவும் கூட்டிட்டு வந்துட்டோம். சூப்பர் ஐடியா. மகுடி ஊதி அவனை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போய் லட்டு சிங் சார் கிட்ட இதை சொல்லுவோம். அலையாதீங்க, நானே எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என் பிரெயின்லயும் இந்த பிளான் தான் வந்தது. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். பேசாம நீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷனை இங்கே திறந்துருங்களேன். யாரு மகுடி வாசிக்கிறது? யார் இத வாசிக்கிறது? ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் ஃபர்ஸ்ட் போறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சித்தப்பா, சிவா எனக்கு எதிரா ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். மகுடியை அவன் தான் வாசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான் சித்தப்பா, ஒத்துக்க மாட்டான். சீக்கிரமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தூரமா தப்பிச்சு போயிடணும் சித்தப்பா. இங்க பாருப்பா,
எனக்கு பணத்து மேல என்னைக்குமே ஆசை இல்லை. நான் ஆன்டிடாட்டை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாரு, நான் இப்ப முழு மனுஷனா மாறிட்டேன். அதனால இந்த ஸ்ப்ரேவை உன் மேல அடிச்சா நீயும் மனுஷனா மாறிடுவ. என்ன சித்தப்பா, இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறேன். அதனால இந்த ஸ்ப்ரே எனக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கிறேன். இந்த ஸ்னேக் மேனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை தடுத்து நிறுத்த நான் வந்துட்டேன் ஸ்னேக் மேன். நீயா இங்கேயும் வந்துட்டியா? நீ தானே மகுடிய வாசிச்ச. நான் எதுக்குள்ள இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இப்படி பண்ண சின்ன பையா. அங்கிள், உங்ககிட்ட முன்னாடியே பையனை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஹே சிவா, இது வரைக்கும் உன்னை சின்ன பையன் நினைச்சுதான் போனா போகட்டும்னு விட்டேன். ஆனா இதுக்கப்புறமா உன்னை விடுறதா இல்ல. வேடிக்கை பார்க்காம அந்த சிவாவை கடிச்சிருங்க. என்னது இது? இதை தூக்கி போட்டு உடைச்சான்னு என்கிட்ட நீ போய் சொன்னியா? இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. நான் இந்த நாளுக்காக தான் பாதுகாப்பா வச்சிருந்தேன். இந்த கெமிக்கலால தானே நீங்க பாதி பாம்பா மாறுனீங்க சித்தப்பா. சித்தப்பா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேண்டாப்பா வேண்டாம், அந்த மாதிரி மட்டும் பண்ணாத. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், ஹே லட்டு, என் பிடியில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. உன்னோட கதை முடிய போகுது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டான்ஸ நிறுத்தாதுன்னு சொன்னல. இல்ல 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 இல்ல, நான் டான்ஸ நிறுத்தல. இப்படி புடிச்சு வச்சிருந்தா நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும் சொல்லு? ப்ளீஸ் என்ன விட்டுடு. இப்ப பாரு. சிவா, நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி மட்டும் யோசி. சிவா, மேல ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்காது, ஆன்டிடாட். அதை எப்படியாவது எடுத்து அவன் மேல ஸ்ப்ரே பண்ணிடு சிவா. இப்ப சொல்லு, உன்னை சின்ன பையனை சொல்லட்டுமா இல்ல சிவான்னுமா? இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. ரொம்ப தைரியசாலியான சிவா இப்போ கீழே விழுந்து கிடக்குறானே, பார்க்க கஷ்டமா இருக்கு. எழுந்துரு சின்ன பையா, என்ன வந்து அடி, என் கதைய வந்து முடிச்சிரு. எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட கதைய நான் எப்படி முடிக்கிறேன்னு பாரு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
வெல்கம் பேக் டு ஹியூமன் வேர்ல்ட் அங்கிள். நான் முன்னாடியே ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துட்டேன். உங்க மூஞ்சில ஸ்ப்ரே பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்ல 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 உன்னை விட மாட்டேன். ஏன்பா தேவையில்லாம இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்க? நீ ஸ்னேக் மேனா இருக்கும்போது இந்த சிவாவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப மட்டும் என்ன பண்ணிடுவ நீ? சிவா, தேங்க்யூ வெரி மச் கண்ணா. நீ இவனை நல்லபடியா சரி பண்ணிட்ட. என்னோட ஒரு தப்பான எக்ஸ்பெரிமெண்டால இவனும் தப்பானவனா மாறிட்டான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி, அந்த சாரியை இவன் சாதாரணமா சொல்லக்கூடாது. நாகினி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லணும். ஈவன் ஜெயில இருக்கிற வரைக்கும் மகுடி வாசிச்சுக்கிட்டே தினமும் டான்ஸ் ஆடி காட்டணும். என்ன கொஞ்சமான டான்ஸ் ஆட வச்சான். என்ன ஸ்னேக் மேன், வா ஜெயில போய் ஒரு ஆட்டம் போட்டு காட்டு. எழுந்துரு, டான்ஸ் ஆடு. கான்ஸ்டபிளே, மகுடிய ஸ்டார்ட் பண்ணு. வாசி, டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜெயிலுக்கு வா. வாசிக்க ஆரம்பி. ஓகே சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.